பேதுரு, புனித பவுல் இவர்களின் விழாவினை இன்று நாம் கொண்டாடுகிறோம். மீனவரான பேதுரு இயேசுவால் நேரடியாக அழைக்கப்படுகிறார். யூத சட்டங்களை கற்று தேர்ந்தவர் ஆன புனித பவுல் கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிக்க தமஸ்கு நகர் செல்லும் வழியில் உயிர்த்த இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். பேதுரு யூத மக்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவை போதிக்கிறார். புனித பவுலோ பிற இனத்தாருக்கும் கிறிஸ்துவை கொண்டு செல்கின்றார். பேதுரு இயேசுவே நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என அறிக்கையிட்டார். பவுலடியார் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று முழக்கமிட்டார். பேதுரு இயேசு கிறிஸ்துக்காக சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு ரத்தம் சிந்தி உயிர் விடுகிறார். பவுலடியார் இயேசுவுக்காக தலை வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தி உயிர் விடுகிறார். இருவரும் ரத்தம் சிந்தி திரு அவையை வளர்த்தவர்கள். எனவே இந்நாளில் நாம் அனைவரும் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழவும், இயேசுவை நம் வாழ்க்கையால் அறிவிக்கவும், இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்கும் சீடத்துவ வாழ்வில் சிறக்கவும் வரவேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது ஜெனிஃபர் அமர்நாத் தேவி தங்களுடைய திருமண ஆண்டின் 2வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். குடும்பத்தை நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக செபிப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நிலைமைகளுக்காக மரிய ராஜேந்திரன் ஜோஸ்பின் குடும்பத்தில் நன்றி பலியாகும். பேதுரு அன்பிய குடும்பங்கள் நன்றி பலியாகும். சபரிமுத்து அமிர்தம் குடும்பம் நன்றி பலியாகும். மகிமதாஸ் ரேணுகா குடும்பம் நன்றி பலியாகும். ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தில் நன்றி பலியாகும். செந்தில் மரியான் மேரி வேளாங்கண்ணி குடும்பத்தில் நன்றி பலியாகும். அருண் உமாதேவி குடும்பத்தினர் உமா மேரி குடும்பத்தினர் நன்றி பலியாகும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அத்தனை குடும்பங்களும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் இதில் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்காக நன்றி பலியாகும். அவளுக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். மேலும் இது ஒரு பலியானது திருத்தந்தையுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், உலகில் வாழ்ந்து மறித்து போன ஜெயபிரகாஷ் நாயகம்மாள், அருமைநாதன் ஆனந்தராஜ், ஆரோக்கிய சாமி, சாமிநாதன் ராஜு ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். அன்பருடைய இன்று தாயாம் திரு அவை திருத்தூதரான பேதுரு பவுல் ஆகியோருடைய திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. வழக்கமாக நீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில எந்த விதமான புனிதருடைய விழாவும் கொண்டாடப்படக்கூடாது என்று கடவுளின் நாள், இயேசுடைய இறப்பு, மரணம், உயிர்ப்பு, அதைதான் நம்ம கொண்டாடுறோம் என்பதுதான் ஞாயிறு வழிபாடு. ஆனா சில நேரங்கள்ல நாம் சொல்ல மாதிரி அன்னை மரியாளுடைய பிறப்பு அல்லது இயேசுடைய பிறப்பு, திருமுழுக்கு யோவான் பிறப்பு, இப்படி என்று ஒரு சிலர்களுக்கு மட்டுமே கொஞ்சம் இலகுபடுத்தி இன்னைக்கு நம்ம கொண்டாடுற திருத்தூதரான பேதுரு பவுலுடைய விழாவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. திருச்சபையின் தூண்கள் என்று அழைக்கப்படுகிற இருவருமே திருச்சபைக்காக அயராது உழைத்தவர்கள். ஆகவேதான் அவர்களுக்கான இந்த நாளை, இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திருவை நினைத்து இவளுடைய பரிந்துரையை நாடி ஜெபிக்க நமக்கு அழைப்பிடுகிறது. எனவே இந்த திரு அவை இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு திரு அவை இன்று எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது என்றால், பேதுருவும் பவுலும் அதிகமாக அயராது உழைத்து மறை சாட்சியாக மரித்து போனவர்கள். எனவே இப்படிப்பட்ட மாபெரும் புனிதருடைய நினைவை கொண்டாடுகிறவர்கள அவருடைய பெயர் தாங்கி இருக்கிற பேதுரு, பீட்டர் அல்லது பவுல், சின்னப்பர், சவுல், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்காகவும் நாம் ஜெபித்து இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் அமர்வோம். இப்போது பாப மன்னிப்பு வழிபாடு. நம்பிக்கை நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். ஆம் இனியவர்களே, இந்த நம்பிக்கையை திருச்சபையின் பாறையான பேதுரு வைத்ததால் தான் இவ்வளவு பெரிய திருச்சபையை பேதுருவின் வழி தோன்றலால் கட்டி எழுப்ப முடிந்தது. நம் வாழ்க்கையில் பல தோல்விகளை கடக்கும் போது நாம் மட்டும் ஏன் நமது நம்பிக்கையை விட்டு விலகுகிறோம்? நம்மில் ஏன் அவநம்பிக்கை கொண்டு வருகிறோம்? எப்போது மாறப்போகிறோம்? மாற்றம் நம்மில்தான் இருக்கிறது என்பதை எப்போதும் உணரப்போகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். பல பேர் செய்த தவறுக்கு மன்னிப்பே கேட்பதில்லை. எப்படி மனம் திரும்புவது என்று நம்மில் பல பேர் மனதில் தோன்றக்கூடிய கேள்வி. அன்று ஒரு முறை அல்ல, 3 முறை பேதுரு இயேசுவை யார் என்றே தெரியாது என்று மறுதலித்தார். ஆனால் அதை பொருட்படுத்தாது தான் செய்த தவற்றை உணர்ந்து மனம் திரும்பி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டினார். இனியவர்களே, நாமும் மனம் போன போக்கிலே போகாமல் மனம் போன போக்கை மாற்றி மனம் திரும்புவோம். பேதுருவை போல எப்போது உணர்ந்து செயல்பட போகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். தகுதியற்றவனாக உலகில் சில மனிதர்கள் தங்கள் தகுதிக்கு நிகராக யார் இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் நட்புறவை வைத்து பழகுவார்கள். தன் தகுதிக்கு கீழ் இருப்பவர்களிடம்
பேசுவதற்கும் ஏன் அவர்களை பார்ப்பதற்கும் கூட தயங்குவார்கள். ஆனால் தன் வாழ்வின் ஆரம்ப நாட்களில் மக்களை அடித்து கொலை செய்து துன்புறுத்தியவர் தன் வாழ்வில் கடவுளை நம்பியதால் பிற இனத்தார் மக்களிடம் சென்று நற்செய்தியை போதித்து அவர்களை வழிநடத்தி வந்தார் பவுலடியார். நம்மில் இறைவன் இருப்பதை நம்பினால் நம்மில் யாரும் பழகுவதற்கு தகுதியை பார்க்க மாட்டோம். தொழில்நுட்ப வளர்ச்சியில் பல வளர்ச்சிகளை பெற்றாலும் சில மனிதர்கள் மனதளவில் வளர்ச்சி அடைவதில்லை. என்று மாறப்போகிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம். எல்லாமல்ல இறைவன் அமைதியாக வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரலான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதம் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு நீர் பேரின்பம் தந்தருளில்லே. அவளிடமிருந்து உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவளின் படிப்பினையும் எல்லாவற்றிலும் கடைபிடிக்க எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இயேசு தம் பணிக்காக தேர்ந்து கொண்ட மக்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து காத்திடுவார். தம் தூதர்களை கொண்டு அவர்களை தாங்கிடுவார் என்பதை எடுத்து கூறும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஏரோதன் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார்.
என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனம் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவர் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தார். அது புலிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுவிடம் அவர் ஒப்புவித்தார். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கும் இடையே 2 சங்கிலியால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கட்சியை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலாடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்ததையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபொழுது அது அவர்களுக்காக தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுருவு பெற்ற பொழுது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோது கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெரும்
வாசகம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதனையும், ஆண்டவருக்காக வாழும்போது அனைத்து வகையான அச்சத்தினின்றும் அவரே நம்மை காப்பார் என்பதையும் தெளிவாக உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18 முடிய. அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருப்பாராக. மத்திய எழுதின செய்தி இருந்து வாசகம். மத்திய செய்தி அத்தியாயம் 16 இறை திருவசனங்கள் 13 19 முடிய. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவதம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன்,
இரளில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சென்னை மாறியான ஒரு இடத்துல நீ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மக்கள் தொகை சென்னையை தேடி வந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த வேலை வாய்ப்புகள், வசதிகள், ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. அதனால நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள்லாம் கூட இன்னைக்கு சென்னையை தஞ்சம் அடைந்து கொள்கிற காட்சிகளை இங்கே பார்க்கலாம். இப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனோ எக்மோ ஸ்டேஷனோ போய் பார்த்தீங்கன்னா மந்த மந்தையா எங்கேருந்து வர, ஒரிசாலேருந்து வரேன், எங்கேருந்து வர, பீகார்லேருந்து வரேன், எங்கேருந்து வரேன், இந்த மாதிரி ஜார்க்கண்ட் என்று ஒரு ஆள் வழியாக இன்னைக்கு எக்கச்சக்கமான ஒவ்வொரு நாளுமே சொல்கிறாங்க. பல வேலைகள் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் அது கட்டிட பணியாக இருந்தாலும், அது ஹோட்டல் வேலையாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் நீ பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ், அப்படி வட மாநிலத்தவர்கள், அவங்க தான் இன்னைக்கு ஆக்கிரமித்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஃபாதர் எடுத்தோன்னு இதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு. நான் கூட இப்போ யோசித்து கொண்டு இருந்தேன். இப்போ இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அநேகர் இந்த ஆலயத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழகம் கேரளாவை சேர்ந்தவர்கள், அப்படி நான் பிரித்து பார்க்கலாம். நிறைய பேர் பல இடங்களிலிருந்து, பல குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள், உயர் படித்தவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சாதாரண வேலை செய்பவர்கள், அல்லது நீங்கள் பிஸ்னஸ் செய்பவர்கள், இப்படி என்று நான் உங்களை பல வரிசைப்படுத்துகிற போது அதில் நாம் அனைவருமே ஃபிட்டிங், நம்ம அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் இதாகும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே பலராக இருக்கிறோம். பல விதமான வேற்றுமை, கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், படித்தவங்க, பணக்காராக இருக்கும், சொந்த வீடு இருக்கும். சொந்த வீடு போயிருந்தீங்களா, இதை எடுத்தாங்கன்னா சென்சஸ் தான் அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம சொந்த வாயா ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, அப்படிலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு கேட்டு கொண்டு இருக்கிறான். அன்னைக்கு இந்த 2 பேருடைய விழாவை பற்றி யோசிச்சு கொண்டு என்ன உங்களிடம் என்று பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நாம வாழ்ற சமூகம், நாம் வாழ்ற இந்த பங்கு, அல்லது இங்க மதுரவாயில் இங்க இருக்கிற பங்கு மக்களாங்க நீங்கள் எல்லோரும் ஒரே ஆள் கிடையாது, ஒரே மாதிரி ஆணுகள் கிடையாது. பல விதமான வித்தியாசங்களையும் வேற்றுமை என்று சொல்லுமான வித்தியாசங்களை டிஃபரன்ஸ் வச்சு கொண்டு இருக்கிறோம். நிறைய வேற்றுமைகள், நம்ம வித்தியாசங்களை கொண்டவர்களாக இங்கே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கல்லூரியில் போகிறோம், ஒரு பங்கில் போகிறோம், ஒரு அன்பியத்துக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம். நான் இந்த ஊர், நீ எந்த ஊர் தேவையில்லை. நான் இந்த மொழி, நீ இந்த மொழி தேவையில்லை. நான் இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி அவசியம் இல்லை. நாம் அனைவரும் அந்த நிறுவனத்தை, நான் ஒரு இன்ஃபோசிஸ்ல வேலை செய்கிறேன், நான் ஒரு விப்ரோவில் சும்மா பேச சொல்கிறேன், நான் ஒரு நிறுவனத்தில் வேலை, அந்த ஸ்கூலில் வேலை செய்ய, வேலம்மா இல்லை, ஐ எம் அ டீச்சர் ஆஃப் வேலம்மா, ஐம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் வேலம்மா. நீங்கள் ஒரு வேற எங்கேயோ அரசாங்க உத்தியோகத்தில் பேசுனா அந்த நிறுவனம் தான் உங்களை அடையாளப்படுது. இப்போ நம்ம பங்கு அந்தோனியார் பங்குனா அந்தோனியார் பங்குடைய பங்கு மக்கள், அவ்வளோதான். நீ எங்கேருந்து வந்த அது எனக்கு தேவையே இல்லை. பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யோசித்து கொண்டு இருந்தேன். பேதுரு, பவுல் திரு அவை நீங்கள் நிறைய பேர் வாசித்திருப்பீங்க. நிறைய பேர் ஒரு புனிதுக்கு அந்தோனியாருக்கு அப்படி ஒரு விழா கொண்டாடுறாங்க, அந்த தோமையாருக்கு வர வாரம் விழா இருக்கு. ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே விழா எடுக்கிற போது ஏன் இந்த பேதுருவுக்கும் பவுலுக்கும் 2 பேருக்கும் ஒன்னா சேர்த்து ஒரு விழாவை திரு அவை கொண்டாட வேண்டும் என்ற கேள்வியை இன்னைக்கு நம்ம கண்டிப்பா எழுப்பி ஆகணும். அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நீங்க கேட்ட வாசகங்களும் அவருடைய வாழ்க்கையும் நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருப்பதை பார்க்கிறேன். மறைமுறையை ஒரு சில பாயிண்ட் வழியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 பேருமே பார்ப்போமே, 2 பேருக்குமே நிறைய வித்தியாசம். இப்ப நம்ம சொல்ல கணவன் மனைவி மனங்கள் ஒன்றித்து வாழ்வதான் திருமணம் அப்படின்னு சொல்றான். அவங்க அதிகமா சம்பாதிப்பாங்க, வீட்டுக்கார் கம்மியா சந்திப்பார். அல்ல அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, இவங்க கம்மியா படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இப்ப காதல் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பல வித்தியாசம். ஆனால் பாத்தீங்கன்னா
2 பேருமே சேர்ந்து வாழ்றாங்க. 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் அப்படி என்று இன்னைக்கு சேர்ந்து வாழும்போது அங்கு ஒன்று அவர்களை ஒன்றாக இணைக்கிறது தான் அன்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் யோசிச்சு கூட இருந்த இந்த பேதுருவும் பவுலும் 2 பேருக்குமே நிறைய வித்தியாசம். 2 பேருடைய பின்னணி அப்படி சும்மா ரொம்ப டீட்டெயில் போவேனா, குடும்ப பின்னணி வச்சுக்கலாமே. அவரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மீன் பிடிக்க, இவரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த. அவர் படிப்பறி இல்லாத, அவர் என்ன படிச்சார்? பேதுரு ஒன்றும் படிக்கவே இல்லையா. இவர் மெத்த படித்தவர், அவருக்கு பேசவே தெரியாது. இவர் விட்டா புலந்து கட்டுவார். ஆளுமை நிறைந்தவர் இவர். யாரு? பவுலடிகளார். அவருக்கு ஆளுமை கம்மியாக, ஏன்னா அவர் சாதாரண ஆள். அவர் ஒரு முந்திரி கோட்டை, அவர் எமோஷனலி இம்பேலன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் நான் யோசித்து கொண்டிருந்த போது பார்த்தீங்கன்னா பல வேற்றுமைகள், அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் 2 பேரும் பாருங்களேன், ஒண்ணுதான் அவங்களோட மையமாக இருந்தது, நற்செய்தி அறிவிப்பு. இயேசுவுக்காக தன்னுடைய அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பணியை எடுத்து செல்வதில் 2 பேருமே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவதான் இன்னைக்கு நம்ம கேட்டது, உன் பெயர் பேதுரு இல்ல கேபா, உன் பெயர் பேதுரு, நான் பாறை, இந்த பாறை மீது என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுப்பதை பார். இவரை சொல்றார், நீ போ, உலகம் முழுவதும் சென்று நற்செய்தி அறிவி என்று இயேசுவை காணாத ஒருவரை பார்க்காத ஒருவர் அதிகமான இடங்களுக்கெல்லாம் சென்று இயேசுடைய நற்செய்தி அறிவிக்கிறார். நான் சொன்ன வித்தியாசங்கள் நிறைய இருந்தது, ஆனா அவங்ககிட்ட ஒண்ணு இருந்தது, ஒன்றிப்பு, ஒற்றுமை. நிறைய நேரங்கள் நான் யோசிச்சு பார்ப்பேன், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நேற்று தினம் ஒரு இடத்துல ஒரு வீடியோல கேட்குறாங்க, வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த சவுத் இந்தியன். அப்போ நம்முடைய ஒரு அரசியல்வாதி பேர் சொல்லுவேன், யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு அழகாக ஆங்கிலம் சொல்கிறாங்க. அவங்க ஸ்பெயினில் போய் ஒரு டாக் கொடுக்க போயிருக்காங்க. அப்போ அவங்க கேட்குற, என்ன உங்களுடைய மொழி என்னங்க, இந்தியாவுடைய மொழி என்ன? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஹிந்தின்பீங்க, அவன் சொல்லுவான் வேற ஏதாவது சொல்லுவான், நான் தமிழ்னு சொல்வேன். அப்போ பாருங்களேன், அந்தந்த மாநிலத்துக்கான மொழி. அப்போ அவங்க அழகாக சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இந்தியன்? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம பல எத்தனை மொழி இருக்கு, எத்தனை இனம் இருக்கு, எத்தனை ஜாதி இருக்கு, நான் இந்தியன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்ப இங்க பார்க்கிறேன், நான் சொன்ன முதல் பாயிண்ட் பேதுரு பவுல், அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்துக்கு போயிடலாம். அவங்களுக்குள்ள நிறைய வேற்றுமை வித்தியாசங்கள் இருந்தது, ஆனா ஒன்று இருந்தது, அவர்கள் ஒன்றித்து ஒருமனப்பட்டு செயல்பட்டார். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு திரு அவை 2000 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு கூட இந்த திரு அவை ஒன்று இருக்கிறது. உள்ள படிச்சு பார்த்தா நீங்க பயந்துருங்க, டைம் இருந்தா பாருங்க. திருச்சபை வரலாறு புத்தகம் இருக்கு, தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, கூகுளில் சர்ச் பண்ணீங்க. பாதி பேர் அவ்வளோதான் காலி ஆயிடுவீங்க. ஏன்னா திருவை வரலாறு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ குளறுபடிங்க, அவ்வளோ பலவீனங்கள். ஆனா இன்னைக்கு பாரு திருவை ஏன் இன்னைக்கு 2000 ஆண்டுகள் கழித்தும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இந்த துவக்கம். நான் இப்படி யோசிப்பேன், முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல்ல நீங்க அப்பா அம்மாலாம் இன்னைக்கு ஒன்றித்திருக்கு பார்த்தா பசங்க பிரிஞ்சு நிறைய குடும்பங்கள் நான் பார்க்கலாம் பங்குல. அவ்வளவு ஒன்றிப்பு. அப்பா அம்மா அவங்க வாழ்ற அந்த வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவங்க கத்துக் கொடுக்கிற பார்த்து அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் ஒன்றித்து இருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்களேன், பேதுரு பவுல் 2 பேருமே நிறைய பேதுருவத்தை சொல்வார். கேபா மேல எனக்கு செம்ம கோபம், ஏன்னா இவர் யூதர்களுக்காக மட்டும்தான் நற்செய்தி அறிவிப்பேன்னு சொன்னார். யாரு? பேதுரு. ஆனா இவர் யார் சொல்றாரு? இல்ல, யாருக்கு? பிற இனத்தாருக்கு. கடவுள் எல்லோருக்குமானவர். ஏன் ஒரு இனத்துக்கு மட்டும் போட்டு வளைச்சு வட்டம் போட்டு வச்சிடற? அவர் எல்லோருக்குமா. 2 பேருக்கும் செம்ம வாதம். நேராவே கேள்வி கேட்கிறார். யார? பேதுருவை. பேதுரு திருச்சபை தலைவர். ஆனா ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நற்செய்தி அறிவிப்பு என்று வருகிற போது 2 பேருமே ஒன்னாராம். ஏன்னா நம்முடைய நோக்கம் இயேசுவை உலகிற்கு அறிவிக்க வேண்டும். இரண்டாம் விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்குள்ள உயிர்த்த இயேசுவின் அனுபவம். நீங்க உங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப டீட்டெயிலா போவேன்னா இயேசு உயிர்த்தெழுத பிற்பாடு இவங்கெல்லாம் பயந்து போயிருக்காங்க. யாரு? பேதுரு. வாங்க மீண்டுமாக நம்ம மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்றார். இயேசுவை காட்டி கொடுத்தவர், இயேசுவை மறுதளித்த அப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு பாருங்களேன். ஆனா இயேசுடைய உயிர்த்த அனுபவத்தை பெற்ற பிற்பாடு பேதுரு பேசிய பேச்சு திருத்தூதர் பணி எடுத்து வாசிங்க, 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க நான் கொண்டு வர பவுலடிகளா இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாம் துன்புறுத்தியவர், அடிச்சு நொறுக்கியவர், ஜெயில போட்டவர். எவனா இயேசு பேரை சொல்லுங்க அவங்கள இல்லாம பண்ற. எப்படி சில இடத்துல RSS காரங்க நம்முடைய ஆலயங்களை அடித்து நொறுக்குவதை,
கோவில்களையும் மற்ற விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க வடநாட்டிலாம் போன வாரம் கூட ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தை அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. வரும்போது இப்படியான இடர்பாடுகளை ஏற்படுத்திய ஒரு மனிதர் தான் இந்த பவுல். பார்த்தீங்கன்னா இங்க 2 பேரையும் கொண்டு வருகிறேன். உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை அனுபவித்த பிற்பாடு இயேசு என்னை அன்பு செய்கிறாயா 3 முறை ஆண்டவரே உமக்கு தெரியுமே, உமக்கு தெரியாதா, நான் உன்னை அன்பு செய்யறேன். என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுகிற போது அந்த உயிர்த்த இயேசுடைய அனுபவம் தான் என்ன செய்கிறது பார்த்தீங்கன்னா, இயேசுவை மாதிரி நான் சிலுவையில சாபக்கூடாது என்பதற்காக என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி பேதுருவும் எவ்வளவு பேரை இயேசுக்காக துன்புறுத்தியவர் தான் தர்சு நகர தமாஸ்குஸ் நகர் போகிற போது அந்த உயிர் தெரிந்த இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பிற்பாடு எவ்வளவுக்கு எவ்வளவு துன்புறுத்தினார் அவ்வளவு அவர் எங்கெங்கெல்லாம் போவாத இடமே இல்லை. அதிகமாக இயேசுவை அறிவித்த ஒரு மிகப்பெரிய நற்செய்தியால்னா அது பவுலடிகளார். அவருடைய திருமுகங்கள் அவங்களுக்கு தெரியும். அப்ப இயேசுவுக்காக நீரு மன்னரால் அவர் தலை வெட்டுண்டு மடித்து போனார். அப்ப நான் யோசிப்பேன் 2 பேருக்கு அந்த உயிர் தெழுந்த இயேசுவின் அனுபவம் என்ன செய்கிறது, அவருடைய உயிரை கொடுக்கவும் அவர்களை முன்னெடுக்க வைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு திருப்பலியும் கூட பார்த்தீங்கன்னா உயிர் தெழுந்த, அதான் சொன்னேன், இன்னைக்கு ஒவ்வொரு திருப்பலியும் உயிர்ப்பின் அனுபவம். அதான் மற்ற விழாக்களை கொண்டாட திரு அவை அனுமதிப்பதே இல்லை. ஒவ்வொரு திருப்பலியும் குறிப்பாக ஞாயிறு திருப்பலி இயேசுடைய இறப்பு உயிர்ப்பு அதை தான் கொண்டாட, மரணம் இதை அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை கொண்டாடதான் நாம கூடி ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுடைய உயிர்ப்பின் பலியில நாம் பங்கு பெறுகிறோம். அப்ப 2 பேருக்கு பாருங்களேன், உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை பெற்ற அவருடைய மேற்பட்ட மாற்றங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு திருப்பலியும் கலந்து கொள்கிற போது அந்த உயிர்த்த இயேசுடைய அனுபவம் நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும். 3வது விஷயம், நீ பார்த்தீங்கன்னா அந்த இயேசுவுக்காக அவங்க தங்களை பலியாக்கினார்கள், தன்னுடைய உயிரை கொடுத்தா அப்படின்னு சொன்ன அந்த உயிரை கொடுப்பதற்குரிய அந்த அனுபவம் எப்படி போன அப்படின்னா, நீ ரொம்ப அழகா நான் யோசிச்சு பார்த்தேன். கடவுளை நம்புபவர்களை கடவுளுடைய பராமரிப்பு அவளை கைவிடுவதில். இன்னைக்கு முதல் மாசம் ரொம்ப அழகாக வாசி கேட்டோம். அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, அந்த ஜெயிலில் போட்டாங்க. இரவு வேளையில ஆண்டவர் அவர் சொல்றார், யாரு பேதுரு கடவுள் என்ன பண்றார், அந்த ஜெயிலுடைய கதவுகள் உடைந்து விலங்குகள்லாம் உடைந்து அவர் அப்படியே தூக்கிட்டு வெளியில வருவதை நம்ம இன்னைக்கு முதல் வாசத்துல வாசி கேட்டோம். 2வது வாசத்துல ரொம்ப அழகாக சொல்றார், சிங்கத்தின் வாயிலிருந்து கடவுள் என்னை காப்பாற்றினார். எவ்வளவு அருகான விஷயம். நீங்க பவுலடிகளா நீங்க சாதாரண விஷயம். இவங்கெல்லாம் வெறுமனே நற்செய்தி அறிவிக்கவில்லை, பல துன்பங்கள், பல இடர்பாடுகள், பல கஷ்டங்கள். டைம் இருந்தா வாசி பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசினா ஒரு பெரிய லிஸ்டே போடுவார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னை அவமானப்படுத்தேன், என்னை நிர்மாணப்படுத்தேன், என்னை அடித்தாங்க, என்னை குடும்பப்படுத்தினாங்க, எனக்கு சோறு போடவே இல்லை, என்னை இப்படிலாம் பண்ணாங்க. நான் சோர்ந்து கொள்ள எனக்கு வலுவூட்டின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், 3வது பகுதி நாம கூட இன்னைக்கு நிறைய நேரங்க என்ன எனக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வருத்தங்கள். நீ பண்ண கடவுளுடைய பராமரிப்பு எங்குதமா இருக்கு. அவருக்காக நான் சொன்னேன், பவுலடிகளாரும் அல்லது பேதுருவும் சும்மாலாம் இல்லை. அவ்வளோ பெரிய கஷ்டத்துல முடிஞ்சிச்சு கதை, அவ்வளோதான் நினைக்கும் போது அங்கிருந்து அதிசயம் மிராக்குலஸ் எப்படி அவங்களை காப்பாத்தினார். ஒரு ஜெயிலுள்ள வெளியே வர முடியுமான்னு யோசிப்பாங்க. இவரு நான் தப்பிச்சு வந்தாரா, எழுந்துரு கிளம்பு கிளம்பு அப்படி என்று மனத்தூத்தர் வழியாக பேதுரு அந்த சிறை சார்ந்து விடுவிக்கப்படுகிற காட்சி தான் முதல் மாசம் மிக தெளிவாக வாசிக்கு. 2வது மாசத்தை சொன்ன மாதிரி சிங்கத்தினுடைய வாயில போயிட்டேன், முடிஞ்சது கதை காலி அப்படின்னு நினைக்கிற போது கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய கைவன்மை அப்படியே அவரை தூக்குவதை பார்க்கும். அப்ப நான் இன்னைக்கு யோசிப்பாங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் 2 பேருமே நான் சொன்ன மாதிரி துரும்பாக இருந்தவர்கள், சாதாரணமானவர்கள், நிறைய பலவீனங்கள் 2 பேர்கிட்டையுமே. ஆனா அப்படிப்பட்டதான் கடவுள் திருச்சபையினுடைய தூண்களாக அவளை மாற்றியவர். 2 பேருக்கு நிறைய உணர்வு பூர்வமான குறைபாடுகள் நிறைய இருந்தது, நிறைய இடத்துல சொல்லலாம் பைபிள் வசனம் அழகாய். ஆனால் அந்த குறைபாடுகளோடு இருந்தவர்கள் தான் அவளை நிறைவுள்ளவர்களாக, பலவீனமானவர்கள் தான் பலமானவர்களாக மாற்றியதான் பார்க்கிறோம். அவங்க தான் ரொம்ப அழகாக சொல்றார், நீர் வாழும் கடவுளின் மகன், நீ மெசியா. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லவே மாட்டாங்க. பைபிள்ல 3 பேர் தான் சொல்லியிருப்பாங்க, நீர் மெசியா,
வாழும் கடவுளின் மகன். ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பணியை செய்து கூட நிறைய குறைபாடுகள் நிறைந்த ஒரு மனிதன் சொன்னதுதான் எவ்வளவு அற்புதம். ஆண்டவர் சொல்றார், நீ இது சொல்லல, உனக்கு இதை வெளிப்படுது கடவுள், மாறாங்க விண்ணகத்துள்ள என் தந்தையே அப்படி என்று சொல்வதை பார். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே அப்படி என்று பவுல் அடிகளார் கலாத்தியர் 2:20 சொல்றார். அப்ப நான் யோசிச்சு இன்னைக்கு 2 பேருடைய விழாவை இன்னைக்கு தாயாம் திருவை இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடி மகிழ்கிறது என்றால் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமானவர்கள் அசாதாரணமான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார். கடவுளுக்காக, இயேசுவுக்காக, இயேசுடைய நற்செய்திக்காக அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் ரொம்ப வாயில மட்டும் அறிவிக்கல, நம்முடைய வாழ்க்கையால் ஏன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தக்கூடிய அளவுக்கு இயேசு மீதும் திருச்சென் மீதும் தாகம் கொண்டவளாக இன்னைக்கு நான் நினைக்கிறேன். இந்த விழாவை கொண்டாடுகிற வேலை நான் சொன்ன மாதிரி முதல் பகுதி அவரிடமிருந்து அந்த ஒன்றிப்பு ஒற்றுமை, நீங்களும் நானும் கூட அதே ஒன்றிப்போடு அதே ஒற்றுமையோடு வாழ வேண்டும். நிறைய நேரங்களில் பெரிய வித்தியாசங்கள் நம்மகிட்ட இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பல விதமான வித்தியாசம், ஆனால் நாம் பலராக இருந்தாலும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற உள்ளுணர்வு ஏற்படும். இரண்டாவது நான் சொன்ன மாதிரி உயிர்த்த இயேசுடைய அனுபவம். ஒரு முறையும் நீங்கள் திருப்படியிலே கலந்து கொள்கிற போதெல்லாம் நீங்க சும்மா இல்லை, உயிர்த்த இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொள். நாங்கள் கண்டதை கேட்டதை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே சொல்லுவாங்க, நீ என்னையா ஒன்னும் பண்ண முடியாது பையா, நாங்க கண்டதை கேட்டதை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பவுல் இயேசுவை பார்க்கவே இல்லை, அந்த அனுபவத்தை பெறவே இல்லை. ஆனால் அந்த தமஸ்கு நகரில் ஏற்பட்ட அந்த அனுபவம் தான் அவர் சொல்றான் அவங்களுடைய வாழ்வையை திருப்பி போட்டது என்று சொல்றான். மூன்றாவது நான் சொன்ன மாதிரி கடவுளுடைய பராமரிப்பு அவங்களோடு இருந்தது. எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு வேதனைகள் அனுபவித்தோம், அவருடைய கடவுள் அப்படியே காப்பார். இங்க இருக்கிற உங்களையும் என்னையும் கூட கடவுளுடைய பராமரிப்பு, நான் ரொம்ப கான்பிடன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய பராமரிப்பு நிச்சயமா இருக்கு. யாருக்கு இருக்குன்னா அவரை நம்புகிற அத்தனை பேருக்கு. உங்க வாழ்வை நீங்க உட்கார்ந்து பாருங்களேன், நிறைய நேரங்கள்ல எங்கெங்கயோ நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருப்பீங்க, ஏதோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாருமே இல்லை, கடவுள் தூக்குவார் பாருங்க. ஜெயில இருந்த அந்த பேதுருவை எப்படி விடுதலை செய்தார், சிங்கத்துடைய வாயில குகையில மாட்டினார் ஒருத்தர் காலி இல்ல, அந்த இடத்துல அவருடைய வல்லமை அப்படியே தூக்குற அவரே நான் சொல்ல பவுலுடைய சொல்வதை பார். இன்னைக்கு நான் கூட நினைக்கிறேன், நம்முடைய வாழ்வுல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர், அவருடைய பராமரிப்பை தேடுவது, கடவுளுடைய பாதுகாப்பு எப்போதும் என்னாலும் இருக்கு. நான் இன்னைக்கு நிறைய குறைபாடு உள்ளவன், பவுலடிகளார் சொன்ன மாதிரி பேதுரு சொன்ன மாதிரி நிறைய அவரை தேர்ந்தெடுத்த அத்தனை பேரும் 12 பேரும் தான் அதை பத்தி ரொம்ப நேரம் பேசலாம். ஒவ்வொருக்கும் ஒரு குறைபாடு இருந்துச்சு, ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. இப்ப கல்யாணம் பண்றோம் சொல்றான், எந்த புருஷன் முன்னாடி பர்ஃபெக்டா இருக்கான், உலகத்தை யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா இந்த பர்ஃபெக்ட் இல்லாத ஒரு மனிதர்களை தான் கடவுள் என்ன பண்றாரா, பொருள் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அவளை தேர்ந்து. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட பல குறைபாடுகள், இன்னைக்கு நான் அவ சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், நான் சொல்ல எனக்கு என்ன யோகியதை இருக்கு, நானே நிறைய குறைபாடு உள்ள இருக்கும் போது அந்த குறைபாடுகளோடு வாழ கற்றுக்கொள்ளணும். இதான் இன்னைக்கு ரொம்ப அழகான. பேதுருக்கு அவருக்கு நிறைய முரண்பாடு கருத்துகள், நிறைய வாக்குவாதங்கள். ஆனா ஒரு பாய் நான் சொன்னேன், திரு அவை நற்செய்தி இயேசுவுக்காக அப்படின்னு வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னாவதை தான் பல இடங்களை இன்னைக்கு நீங்களும் நானும் குடும்ப வாழ்வில், உறவு வாழ்வில் நிறைய சிக்கலுக்கு காரணம் இதுதான், அந்த காம்ப்ரமைஸ். அதாவது ஒன்று சேர்ந்து நல்லதுக்காக இறங்கி வரணும், பொது கருத்துக்காக பொது நன்மைக்காக நம்ம விட்டு கொடுக்கணும் என்ற விஷயங்களுக்கு நிறைய பேர் விட்டுதான். நான் வச்சதுதான் சட்டம், நான் பேசுதான் கரை, திரவை என்றும் உடைந்து போய் சுக்குநூறாய் போயிருக்கோம். நான் யோசிச்சு பார்ப்பேன் அடிக்கடி. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளோ வேற்றுமைகள் நிறைந்த ஒரு திரவை இன்றளவும் அது பறந்து விரிந்து சென்று கொண்டு இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வேற்றுமையின் ஒற்றுமை, அனைவரையும் அரவணைத்து அனைவருடைய கருத்துகளுக்கும் முக்கியத்துவம் நம்முடைய திருத்தந்தை இப்போ வந்திருக்க லியோ அதான் செய்து கொண்டு. அப்படின்னு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு இதெல்லாம் நாம கூட நம்முடைய அன்றாட வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் மட்டுமல்ல, வாழ வேண்டிய வாழ்வியல் பாடங்கள். அதை வாழ்வாக்கக்கூடிய அருளை புனித பேதுருவும் பவுலும் தர வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்புகிறேன்
திருத்தூதரான புனித பேதுரு பவுலுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில அவர்கள் ஆண்டவர் மீது கொண்ட அந்த அளவில்லாத நம்பிக்கையும் தாகமும் அவளை இப்படியாக திரு அவையினுடைய தூண்களாக உயர்த்தக்கூடிய அளவுக்கு மாற்றியது. அப்படியாக இருக்கிற நாமும் கூட இந்த அருமையான நாளில ஆண்டுடைய உயிர்ப்பினுடைய மகிழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து அன்பின் நிறைவா திரு அவையின் மாபெரும் தூண்களாகிய புனித பேதுரு, புனித பவுல் இவர்களின் பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் எம் திரு அவை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் நற்செய்தியை தொய்வின்றி அறிவிக்கவும் நம்பிக்கையின் நிலைத்து சிறந்த சீடர்களாக வாழவும் வரம்தா வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இத்திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நற்செய்தி அறிவிப்பதில் புனிதர் பேதுரு, பவுலை போன்ற துணிவுள்ளவர்களாக வாழ தேவையான மன வலிமையை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் திருப்பலி, நற்கருணை ஆராதனை, அன்பிய கூட்டங்கள் அனைத்திலும் தவறாமல் கலந்து கொண்டு உடன் வாழும் மக்களுக்கு உயிருள்ள இயேசுவை அறிவிக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் ஆண்டவரே, இன்றைய புனிதர்களின் நாமத்தை தாங்கிய அன்பர்களையும் ஆலயங்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து இயேசு மீது நம்பிக்கையில் வளர தேவையான வரங்களை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். சிறப்பாக இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க பேதுரு நிர்வாக திறமை. எனக்கு இந்த திருவையினுடைய முதல் திருத்தந்தை 267வது திருத்தந்தை. 2000 ஆண்டுகள், ஒரு ஆண்டு அல்ல, 21 நூற்றாண்டு. இப்படி நான் அப்படியே சொல்லிட்டே போலாம். நான் சொன்னதுதான், நிறைய குறைபாடுகள் நிறைந்த மனிதர், ஆனால் கடவுள் அவளுக்கு எவ்வளவு நிறைவான அருளை கொடுத்து திரு அவை சிறப்பாக திறம்பட வழி நடத்தக்கூடிய வல்லமையை தந்திருக்கிறார். அவருடைய விழாவை கொண்டாடும் நீங்க கூட, நாம் கூட இந்த நிர்வாக திறமை, ஒரு குடும்பத்தை ஆள்வது, ஒரு பொறுப்பு கொடுக்கிற போது அதை சிறப்பாக வழி நடத்துவது. இப்போ நீங்களாம் ஆஃபீஸில் நிறைய பொறுப்புகள், ஒரு பள்ளியில் சில பேர் கொடுப்பா, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, எடுத்து செய்யுங்க, உங்களை தேடி வருது அப்படின்னா நீங்கள் அதற்குரிய ஆளாக இருக்கிறீர்கள். தட்டி கடிப்பவர்களாக அல்ல, எனக்கு இது முடியாது, ஏன்னா வேணாங்க, அதெல்லாம் வேணாம், சும்மா தட்டிட்டு போனால் உங்களுக்கு வரவே வர, உங்களுக்கு கொடுக்க மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நிர்வாக திறமை நம்ம அனைவருக்குமே இருக்குது. இது பாருங்க, எனக்கு வீட்டில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக குடும்பத்தை, பணத்தை, வீட்டுக்கான கூடிய சம்பளத்தை, பெண்களுக்கான திருமணத்திற்கான நகை வாங்குவது, இந்த மாதிரியான சேர்த்து வைப்பது, குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும் சிக்கனமா, இதெல்லாம் ஒரு நிர்வாக திறமை தான். அவன் நினைக்கிறேன் இன்னைக்கு அது கூட நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி பவுல் ஒரு நற்செய்தி அறிவிப்பு, நீண்ட தூர பயணம், நெடிய பயணம், நிறைய கஷ்டங்கள், நிறைய மனிதர்கள், அவரோட பார்த்தீங்கன்னா நிறைய அவர் உடன் உழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்வார் பவுலடிகளா, உடன் உழைப்பாளர்கள். அது மார்க்கு, பிலோமென், நிறைய பேர், அவர் பெரிய கூட்டமே இருக்கு. அவர் தனியாக போயிருந்தாருன்னா அவரால் நற்செய்தி அறிவிக்க முடிச்சிருக்குமானா நிச்சயம் முடியாது. இன்னைக்கு நான் கூட இப்போ யோசிச்சு பார்க்குறேன், நம்ம தனியாளாக இல்லை, நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கூட்டு முயற்சி, நம்ம இணைந்து தான் இன்னைக்கு பணியாற்றணும். தனியாக பணியாக கீழே விழுந்துருவோம். அவர் அவ்வளோ பெரிய உச்சத்தை அடைந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நாம் வாழ்கிற சமூகம், நம்ம இருக்கிற இடங்கள் அன்பியமாக இருக்கலாம், குழுக்களாக இருக்கலாம், வேலை செய்யலமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். இணைந்து நம்ம அனைவருமாக இணைந்து வேலை செய்கிற போது அது வெற்றி பெறுகிறது, அது மகிழ்ச்சியை தருகிறது, நீண்ட ஒரு மகிழ்வுக்கு நம்ம இட்டுச் செல்கிறது. நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்முடைய புனிதர்கள் நமக்கு கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறார். நிர்வாக திறமையும் நற்செய்தி அறிவிப்பையும் கூட்டு முயற்சியும் நாமும் நமதாக்கி கொண்டு வாழ அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் மக்களுடைய செலுத்துகிறோம். பிரதமான திருத்தூருடைய பேதுரு பவுலுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிற வேளையில் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை நாங்கள் வாழ முடியுமா தெரியவில்லை. ஆனாலும் கூட வாழ்வதற்கான சக்தி நீ தருவீரின் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்தீங்க எல்லா விதமான மன்றாட்டுகளை கனிவாய் கண்ணோக்கி
நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாயும் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியிடவே அன்பில் இணைந்திடுவே, பலியிடவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆமென் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். ஆமென் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். அடியினை ஏற்றிடுவாய் அன்புருவாய் மாற்றிடுவாய், அடியினை ஏற்றிடுவாய் அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உனது அன்பை வாழ்த்திடவே பலி பொருளாய் மாறிடவே, உனது அன்பை வாழ்த்திடவே பலி பொருளாய் மாறிடவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அன்றுக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் பணிபொருளோடு திரு தூதலை மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இவ்வழியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
எங்களை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்தூதர்களான புனித பேதரும் புனித பவுலும் எங்களை இன்று மகிழ்விக்கின்றனர். பேதரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரு குடும்பத்தை உருவாக்கியவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர்மான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கை அனைத்தையும் தூய்மைப்படுத்த தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்புகளத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதில் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும்
உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீப்பிடிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவரோடு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய ஆசிய ஆண்டவதாமை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருள்கரம் இந்த நாள் முழு நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்று ஆடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகரத்தனை பேருக்காம், நம்முடைய ஜெபோதிகள் கேட்ட யாவருக்காம், பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காம், நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்க நம்ம ஒவ்வொரு உள்ளத்தின் வாஞ்சைகளுக்காம் என்றாடும். நாம் இன்று விளையாடுத்துக் கொண்டிருக்கிற புனித பேதுருவும் பவுலும் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக வாழ்ந்தபோது கூட அறிவு ஜீவிகளாக நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்த ஆண்டவர். நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களில் சொன்ன மாதிரி இவர்கள் விட்டு சென்ற அந்த கிறிஸ்தவ விசுவாசம், நம்பிக்கை, கத்தோலிக்க விசுவாசம் என்றும் தலைத்து ஓங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு நாள். காரணம், நாம் அனைவரும் இப்படியான நம்முடைய முன்னோர்கள் இவர்கள் விட்டு சென்ற அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம கட்டி காத்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அதே விசுவாசத்தில் நாளும் நாம் ஊன்ற வேண்டும். அந்த விசுவாசத்துக்கு சான்று பகரக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றான். குறிப்பாக இன்று புனித பேதுரு, பவுல் பேதாங்க இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் எதிர்கொள்ளும் சகோதர சகோதரரும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்று அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயால் பிரதிமிக்க மரியாள் ஆரோக்கிய எண்ணெய், அவருடைய கணவரால் பிரதி யோசிப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பிரதி அந்தோனியா, நாம் இன்று விளையாடுத்துக் கொண்டிருக்கிற புனித பேதுரு, பவுல், புனித தோமா திருத்தூதர்கள் மற்றும் அன்னை தெரேசா, அல்போன்சா, தீப சகாயம் இவ்வுடையிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் அடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருட உம்மை வென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மெசியா வாழும் கடவுளின் உயிருள்ள மகன் என்று விசுவாச அறிக்கையிட்ட நம்முடைய பேதுருவை போல நாமும் கூட கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம், ஆண்டவரோடு இணைவோம். நம்முடைய உயிர்ப்பின் மகிழ்வை காண தேச கற்பித்த அற்புதமான ஜபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆளுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை அவருடைய பாத தண்டையில வந்து குடும்பி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்கள் எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்து அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானம், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பு, சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசகர்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படை தூய ஆவியால் ஒத்துழைப்பார் உபதிறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழி தவிர இந்த புனிதமிக்க உடலான் மத்தத்தான் எல்லா விதமான குற்றம் இருந்தும் தீமை அனைத்தொன்றில் விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இரண்டு பேருமே வெவ்வேறாக இருந்தாலும் ஒருமித்து ஒன்றித்து ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதில் திருச்சபையை கட்டி காப்பதில் ஒன்றித்திருந்தார். நீங்களும் நானும் கூட வெவ்வேறாக இருக்கலாம், வித்தியாசமானவர்களாக இருக்கலாம், வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கலாம். ஆனால் ஒரே நோக்கோடு ஒன்றித்து இணைந்து வாழ அழைத்து விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அருளப்பா, தாய் மார்கரெட் மேரிபனின் மகன் ஞான ஜோசப் என்பவருக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் கொழுந்தட்டு பங்கைச் சேர்ந்த தந்தை டேனியல் ராஜசுந்தர், தாய் செல்வி டேனியல், தாய் அவருடைய மகள் லிடியா டேனியல் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஜோசப் வின்சன், தாய் ஜாய்ஸ், இவருடைய மகள் மேரி வின்சி என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் காமராஜபுரம் பங்கைச் சேர்ந்த தந்தை ரவி, தாய் ஸ்டெல்லா, இவருடைய மகன் ஆந்தோனி கிரண் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அம்பரோஸ், தாய் லூர்து மேரி, இவரின் மகள் ரூபி என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் திருமுல்லை வாயில் பங்கைச் சேர்ந்த தந்தை கிறிஸ்தராஜ், தாய் விக்டோரியா, இவரின் மகன் அம்பரோஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 2வது அறிக்கை. இத்திருமணங்கள் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. அன்புகளுடைய இன்று திருத்தூதரான புனித பேதுரு அவருடைய பெருவிழா. எனவே பெருவிழா வாழ்த்துக்களை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ். நிறைய பேர் பீட்டர், பவுல், சவுல், சின்னப்பர் இப்படிலாம் பேர் வைத்திருப்போம். அத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி திங்கட்கிழமை ரோமை திரு அவையினுடைய முதல் மறை சாட்சி. ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவல் புனித அந்தோனியாருடைய சிறப்பு மிக்க நாள். எனவே அன்று காலை வழக்கம் போல் 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், திருப்பலியின் முடிவிலே நற்கருணை ஆசிர்வாதத்தை தொடர்ந்து நேர்ச்சி உணவு வழங்கப்படும். காலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், நற்கருணை ஆசிரம் குணமளிக்கும் வழிபாடும், நேர்ச்சி உணவு வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, தேர்பவனி, சிறப்பு திருப்பலி, குணமளிக்கும் வழிபாடும், நேர்ச்சி உணவு வழங்கப்படும். இந்த நாளில் மத்தியிலே அருட்தந்தை பிரபு அவர்கள், தந்தை செங்கல்பட்டு மறைமாவட்ட சேர்ந்தவர், அன்றைய நாளை வழி நடத்துவார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. பல இடங்களிலிருந்து பலர் இந்த திருப்பலியிலே வந்து கலந்து கொள்வது இந்த நம்ம நாளிலே, குறிப்பாக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட உணவுகளுக்கு நிறைய பேர் முன் வந்து உதவி செய்து நிறைய சாட்சிகளை சொல்லி கொண்டு புதுமைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். மீண்டுமாக நான் ஒவ்வொரு முறை அறிவிக்க வேண்டியது என்னுடைய இதுதான். இருந்தால் மிக அனைவருமாக குடும்பமாக வந்து முதல் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டிலே முழுமையாய் பங்கேற்று ஆசிரியர் பெற்று செல்ல அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். 3ஆம் தேதி ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தினுடைய பாதுகாப்புடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை வழக்கம் போல திருப்பலியும், அன்று மாலை சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை, மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அன்று காலை திருப்பலியும் வழக்கம் போல திருப்பலியும், மாலை ஜபமாலை, அதைத் தொடர்ந்து அன்னையுடைய தேர்பலியும், சிறப்பு திருப்பலியும், நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். நம்முடைய பங்குல மறைக்கல்வி வகுப்புகளை கடந்த வாரமே துவங்கிட்டு உங்களுக்கு தெரியும். வருகின்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதுக்குரிய இனாகுரேஷன் துவக்க விழாவானது இந்த இடத்துல நடைபெறுவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். மீண்டுமாக நான் சொல்வது, அந்த வீடுகள் எல்லாம் சந்திக்கும் போது நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, கோயிலுக்கு வருதில்லை. கோயிலுக்கு வந்தாலும் மறைக்கல்விக்கு வருதில்லை. ஆகவே ஏன் இதை சொல்லலாம், இது உங்களுடைய கடமை. நம்ம அதற்கான பல முயற்சிகள், பல என்னெல்லாமா இந்தந்த விதத்தெல்லாம் இந்த பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணலாம். எவ்வளோ விதங்களில் அருள் சகோதரி, நம்முடைய உதவி பகுத்தது, நிறைய ஆசிரியர்கள் என்று பல விதமான முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நான் சொல்வது, இது முக்கியமான ஒரு தருணம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இது மட்டும் வளர்ந்தால் போதாது, அறிவு இருந்தால் போதாது, ஞானம் இருக்கணும். கடவுளுடைய ஞானம் எப்போ கிடைக்கும்? கடவுள் தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம். எனவே தயவு செய்து நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எனவே அந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ், விளையாட்டுகள் என்று பல முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே பிள்ளைகளை தயவு செய்து நேரத்தோடு அனுப்பி இந்த மறைக்கல்விகள் வகுப்புகள் தொடர்ந்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஆங்கிலத்திற்கான மறைக்கல்வி வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:30 மணிக்கு, ஏன்னா 5 மணிக்கு திருப்பலி இருக்கிறது, ஆங்கில திருப்பலி, ஆங்கிலத்தில் மறைக்கல்வி மானம் எடுக்கிறது. எனவே அதிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் விருப்பம் உள்ள ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள விரும்புவர்கள் மாலை 4:30 மணிக்கு மாலையில் நடைபெறுகிற இந்த இங்கிலீஷ் கேட்டிசம் கிளாஸ்க்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அவ்வாறு எங்களுக்கு மறைக்கல்வி எடுப்பதற்கான ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. நல்ல உள்ளங்கள், விருப்பம் உள்ளவர்கள் முன் வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடுகள் நாம் தொடர்ந்து கடந்த வாரத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வீடுகள் மந்திரிப்பு திங்கட்கிழமை குழந்தை திரேசம் அன்பியம், புதன்கிழமை 2ஆம் தேதி புனித சூசே மற்றும் புனித தேவ சகாயம் அன்பியங்கள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை புனித லூக்கா, புனித ரஃபேல் அன்பிய குடும்பங்கள். மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை இந்த வீடுகள் அனுசந்திக்கப்படும். எனவே முன்கூட்டியே அன்பிய பொறுப்பாளர்கள் இதற்கான ஏற்பாடு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இன்றைய வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு வழி நடத்தி கொடுத்திருப்பவர்கள் புனித பேதுரு அன்பியத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலியை
புனித தோமையார் அன்பத்தில் சிறப்பிப்பார்கள். ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த திருப்பலி என்பது முன்கூட்டி தயாரிக்கப்படுவதற்கான பயிற்சியை நாம் நம்முடைய அருட்சகம் வழியாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த அன்பியங்கள் முன்கூட்டியே அருட்சவை சந்தித்து இந்த வழிபாடை அர்த்தப்படுத்த முன்போடு அழைக்கிறோம். அனுப்பித்த போல நீங்களும் பார்த்துருவீங்க, என்ன ஃபாதர் கப்பலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு. நம்முடைய பங்கில் 12ஆம் வகுப்பு 11ஆம் 10ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள், அதில் 85% மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தேன். அவை ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் வச்சேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த நாள்லாம் நிறைய பேர், ஆல்மோஸ்ட் 25 பேர் 30 பேர்கிட்ட வாங்கினாங்க. இந்த முறை 12 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஏன் மறைக்கல்வி வகுப்புக்கு வந்தவங்க மட்டும்தான் அப்படின்னு. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலையோ நம்முடைய உதவி பகுதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். எத்தனை வகுப்புக்கு வந்தாங்க என்பதை கூட நோட் பண்ணியிருக்கோம். ஆகவே இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான். சரி, ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் தான். அவை நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, நிறைய மார்க்கு வாங்குறாங்க, ஆனால் கோயிலுக்கே வருதில்லை, மறைக்கல்விக்கு வருதில்லை. அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தலாமா? பண்ணணும், அந்த ஸ்கூல்லே பண்ணுவாங்க. அவை நம்முடைய பிள்ளைகளை, நம்ம இந்த மறைக்கல்வி வந்த பிள்ளைகளை 12ஆம் வகுப்பில் 12ஆம் ஒரே ஒரு பிள்ளை தான் வந்திருக்கா. 10ஆம் 11ஆம் வகுப்பு யாருமே இல்லை. 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் 11 பேர் இருக்காங்க. அவளுக்கு வேகமாக ஒரு சிறிய பரிசளித்து அவளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரியும். வேகமாக பிள்ளைகளை பெயர்களை வாசி. 12ஆம் வகுப்பு செல்வி கேத்ரின். 10ஆம் வகுப்பு செல்வி மனிஷா. செல்வன் ஆல்வின். செல்வி ஜெனட் பிரசில்லா. செல்வி ஆக்னஸ். செல்வன் ஹாரிஸ் ஆண்டனி. செல்வன் ரீகன் ஜோஸ். செல்வன் ஆடம். செல்வன் ஜோவிஷ். செல்வன் ஆலன் மார்க்குஸ். செல்வி ஜபர் வினிஷா. செல்வன் டேனியல் மோசஸ். நம்முடைய உதவி பங்குக்கு அவங்க நன்றி சொன்னேன்னா அவர் தான் இதெல்லாம் எடுத்து மிக அற்புதமான விதத்தை ஏற்பாடு செய்த உதவி பங்கு தந்தைக்கு ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து அடுத்த ஆண்டு நிறைய பிள்ளைகள் நம்ம உற்சாகப்படுது. ஏன்னா இப்போ மறைக்கல்வி வகுப்பு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. இன்னும் அவர்களுக்கு நிறைய பரிசளித்து நாம் அவர்களை மகிழ்விப்போம். பேதுருவை பற்றி ஒரு சிறிய வாழ்க்கை. புனித பேதுரு திருச்சபையின் பாறை. புனித பேதுரு இயேசுவால் அழைக்கப்பட்ட முதன்மை சீடர்களில் ஒருவர். அவரது இயற்பெயர் சீமோன். இயேசு அவரை பேதுரு என அழைத்தார், அதாவது பாறை என்று பொருள். அவர் ஒரு மீனவர் ஆனாலும் இயேசுவை முழு நம்பிக்கையுடன் பின்தொடர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை மறுத்த போதிலும் பின்னர் மனம் திரும்பி திருச்சபையின் தலைவராக உயர்ந்தார். பெந்தகோஸ்து நாளில் முதலாவது பிரசங்கத்தை செய்தார். ரோமில் அவர் சாக்கடையில் சிலுவையில் அறையப்பட்டு மரணமடைந்தார். பேதுருவிடமிருந்து நாம் என்ன கற்கலாம் என்றால், நம்பிக்கை, மனம் திரும்பும் உணர்வு, தைரியம், இயேசுவுக்கான அன்பு மற்றும் தலைவர் சிந்தனை ஆகியவற்றை நாம் பேதுருவிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவரை போல திருச்சபைக்காக உழைத்திடுவோம். பேதுருவே எங்களுக்காக கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றில் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று
ஒரே இதயம் ஒரே ஆன்மாவும் கொண்டவளாக உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவான் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருவழி நிறைவு பெற்றது. மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, புனித சூசையப்பரே, புனித பேதுருவே, புனித பவுலே, எல்லா புனிதர் புனிதைகளே, தந்தை மகன் துயாவின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.